வணக்கம் நண்பர்களே! வாசிப்பு நட்சத்திரம் சார்பாக உலக இலக்கியங்களை வாரம் ஒன்றாக உரையாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று 11வது வாரம். இன்று நம்மோடு உலக இலக்கியத்தை உரையாட பிரசன்னா சார் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வாங்க, நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் கதிர். இந்த உலக இலக்கியங்கள்ல இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 10 பேர் ஆல்ரெடி பேசியிருக்காங்க. இன்னைக்கு நான் பேச போறது வந்து ஆனி ரைட் எழுதின த ரென் அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த புக்கு வந்து அவார்டு வாங்கின புக்கு தான். ஃபிக்ஷனுக்காக, விமன்ஸ் ரைட்டர்ஸ் ஃபிக்ஷனுக்காக அவார்டு வாங்கின புக்கு. ஆனி ரைட் அவங்களோட 8வது புக் இது. ஒரு நல்ல ஃபேமஸ் ரைட்டர் தான் அவங்க. அதுல பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் இந்த நாவல் படிக்கிறப்ப நான் சொல்லியிருந்தேன் நடுவில் உங்ககிட்ட, இது ஒரு மாதிரி அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது அல்லது ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் கதை முடிச்ச பிறகு அந்த கதையோட நாவலோட கட்டமைப்பை அவங்க அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தோணுது. நம்ம கதைக்குள்ள பின்னாடி போகலாம். இந்த ஆனி ரைட் வந்து இது 8வது நாவல். இவங்களோட பழைய ஒரு நாவல் கேதரிங் அப்படிங்கிற புக்கு 2007 புக்கர் அவார்டு வாங்கியிருக்கு. இது வந்து விமென்ஸ் ஃபிக்ஷனுக்கான பெஸ்ட் அவார்டு வந்து இந்த புக் வாங்கியிருக்கு, த ரென் அப்படின்னு ஒரு புக்கு. இவங்க டோட்டலாவே இந்த எழுத்தாளரை பத்தி நம்ம பார்த்தோம்னா, இவங்க வந்து குடும்பம் சார்ந்த புக்கை நிறைய எழுதியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட், அந்த சிதைந்து வரக்கூடிய குடும்பத்தோட நன்மைகள், தீமைகள், இந்த மாதிரி கதைகளே தான் இவங்க எழுதுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கேதரிங்கும் கிட்டத்தட்ட குடும்பம் சம்மந்தப்பட்ட கதை தான் சொல்றாங்க. அது நம்ம படிச்சதில்லை. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பெண்கள், ஒரு ஆண் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவங்களோட ஃபர்ஸ்ட் கதை 1995 வந்திருக்கு. அது வந்து த விக் மை ஃபாதர் ஓர், என் அப்பா உபயோகித்த விக் அப்படிங்கிற மாதிரி தலைப்புல ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2000, 2002, 2007 அப்படின்னு வந்து இது வந்து லேட்டஸ்டா எழுத நாவல். 2022 வந்த நாவல் தான் இது. ரொம்ப லேட்டஸ்ட் நாவல் இது. அவார்டு வாங்கின நாவல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு புனைவு இலக்கியத்துல இவங்க வந்து ஒரு பெயர் பெற்ற எழுத்தாளர் தான் அப்படிங்கிறது நமக்கு இந்த புக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி தெரியுது. ஆனா புக்கு படிச்ச பிறகு நம்மளோட ஒப்பீனியன் எப்படி இருக்குங்கிறத நம்ம கடைசியில பார்க்க போறோம். இந்த கதைக்குள்ள போனோம்னா, நான் ஏற்கனவே சொன்னாப்புல இந்த கதை ரொம்ப சாதாரண கதை. ஒரு 4 பேர் சுத்தி நடக்கிற கதை தான். 3 தலைமுறை பெண்கள், அம்மா, பொண்ணு, அந்த பொண்ணோட பொண்ணு, இவங்க 3 பேர்த்துக்குமான ஒரு ஆண். அம்மா, அப்பா, அப்பாவா பாக்குற ஒரு பொண்ணு, தாத்தாவா பாக்குற ஒரு பொண்ணு. இப்போ 3 பெண்ணு, ஹஸ்பண்ட், அப்பா, தாத்தாங்கிற மாதிரி அவரோட அந்த மேல் கேரக்டர் இருக்கக்கூடிய கதை. அப்ப இந்த 3 பேர் பெண்கள் வாழ்க்கையில அந்த ஆண் வந்து எப்படி வந்தான் அப்படிங்கிறத இவங்க கதையா சொல்றாங்க. கதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். ஆரம்பத்துல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான காதல் நடந்த கதை. அவர் வந்து அந்த ஆண் வந்து ஒரு கவிஞர், போயட்டு, சூழலியல்வாதி, இயற்கையை நேசிப்பவர். ஆனா கொஞ்சம் கேர்ள்ஸ் கிட்டையும் பழகிற மாதிரி ஒரு ஆளு. ரொம்ப கவித்துவமா வாழக்கூடிய ஆள்னு வச்சுக்கலாம். இந்த பொண்ணு மேலேயே கவிதை எழுதிதான் வந்து அவளை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல. இந்த கதை வந்து 3 தலைமுறை பெண்கள் சம்பந்தப்பட்ட கதை. நான் ஏற்கனவே சொன்னாப்ல அந்த அப்பா அம்மா கேரக்டருக்குள்ள ஒரு லவ், அவங்களுக்குடைய அந்த பெண்ணை வந்து தன்னுடைய கவிதையை வைத்து காதலிக்க வைத்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து ஜென்ரலாவே நிறைய பெண்களுடன் பழகுபவர் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி தெரியும். பட் ஆரம்பத்துல அந்த பொண்ணை விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு பேரு ஹஸ்பண்ட் பேரு ஃபென், இவங்க பேரு வந்து டெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு. டெர்ரி, அந்த ஹஸ்பண்ட் பேர் வந்து அப்பா பேரு ஃபில்லு, அம்மா பேரு டெர்ரி. அவங்களுக்கு வந்து ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க, இமெல்டா, கார்மெல் அப்படின்னு 2 பொண்ணு. இந்த இமெல்டா அப்படிங்கிற பொண்ணு வந்து ரொம்ப எஜுகேஷன் பர்பஸ் பொண்ணு, படிக்கணும்னே படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு. 2வது பொண்ணு வந்து கார்மெல்,
அதான் வந்து நம்ம மெயின் கேரக்டர் அந்த கார்மல் தான். அந்த கார்மல் வந்து ஓரளவு சுயாதீனமாக பெண்களோட திங்கிங்ல பெண்ணுரிமை பேசக்கூடிய ஒரு பொண்ணு. அப்போ இந்த இவங்க 2 பேத்துக்குமான காதல் வாழ்வு வந்து ஒரு சமயத்துல வந்து எண்டிங் ஆகுது. எதனால அப்படின்னா, அந்த டெர்ரி வாஸ் அஃபெக்டட் பை கேன்சர். அந்த அம்மா கேரக்டருக்கு கேன்சர் வந்ததன் காரணமாக அவர் என்ன பண்றாரு, அவள விட்டு போயிடுறாரு. டைவர்ஸ் பண்ணிடுறாரு, போயிடுறாரு. ஆனா நெறைய கடன் வச்சுட்டு போயிடுறாரு. இந்த கேன்சர் வந்த அம்மாவ இந்த 2 பொண்ணுகளும் அவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்க. இந்த கார்மல்ங்கிற பொண்ணு வேலைக்கு போறா. தன்னுடைய முடிவுகளை தானே எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா. அப்பா மேல ஏற்பட்ட ஒரு வெறுப்பின் காரணமாக என்னவோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கா. ஆனா கல்யாணம் செய்து கொள்வதன் காரணமாக வரக்கூடிய எல்லாத்தையும் அவ அனுபவிக்கிறா. தனக்கு ஒரு குழந்தை கூட வேணும்னு ஆசைப்படுறா. ஆனா கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. இந்த சமயத்துல வந்து இவங்க 2 பொண்ணுகளும் அம்மாவ பாத்துக்கிறாங்க. அம்மாக்கு வந்து கிட்டத்தட்ட முடியற ஸ்டேஜ்ன்னு ஆயிடுது. அந்த சமயத்துல அப்பாவும் விட்டு போன பிறகு அம்மாவ காமிச்சு அம்மா போன பிறகு அம்மா வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருக்காங்க. அந்த உயில்ல என்ன பண்றாங்க, அந்த முதல் பொண்ணு வந்து பெரிய வேலை இல்லாம படிச்சுட்டே இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அந்த அம்மாவோட வீட ப்ராப்பர்ட்டிய கொடுத்துடுறாங்க. இவங்க வந்து சுயகால்ல நிக்கிறதுனால இவங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டோட ட்ரேட்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் எல்லாமே இந்த 2வது பொண்ணுக்கு வந்து சேருது. அப்போ ஜெனரலா என்ன ஆகுது, அவங்க அப்பா மீதி வைத்து விட்ட கடன்களை வந்து இந்த கார்மல் தான் அடைக்க வேண்டி வருது. அவ ஒண்ணும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அந்த ஷேர்ஸ் தன்னோட மணியை வச்சுட்டு அவ அந்த கடன் அடைச்சிடுறா. தானா வாழ ஆரம்பிக்கிறா. அவ தன்னை லவ் பண்றா. அதுல பிரெக்னன்ட்டும் ஆறா. ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்காம எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறான். அந்த கேரக்டர் அதோட முடிஞ்சிருது. இந்த கார்மல்ங்கிற பொண்ணுக்கு குழந்தை பிறக்குது. அது வந்து நெல் அப்படின்னு ஒரு கேரக்டர். அது வந்து அவளோட பொண்ணு. அப்போ இந்த 3 பெண்களோட கதை தான் இது அப்படியே தொடர்ந்து வர்றாரு. அவங்க அம்மா இறந்த பிறகு கார்மல் வந்து தானே கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ணை வளர்த்துறா. தனியா ஒரு வீடு வாங்குறா. ஒரு நகரத்துல இருக்காங்க. அவளுக்கும் பொண்ணுக்கும் அம்மாவுக்கான பந்தங்கள் சிறப்பா இருக்கு. 2 பேரும் நல்லா பழகுறாங்க. இந்த பொண்ணு பெரியவளாரா. அவ வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாரா. அப்ப இந்த கதை ஆரம்பமே எப்படி வருதுன்னா, அந்த பேத்தியோட கதை தான் ஆரம்பிக்குது. அவ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். நிறைய கட்டுரைகள் எழுதக்கூடிய ஒரு ஆளு. தான் சந்திக்கக்கூடிய விஷயங்களை, தான் சந்திச்ச கேரக்டர்களை ஒரு பிளாக்ல எழுதுவா, பத்திரிக்கை அனுப்புவா. இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது வந்து ஆரம்பத்துல அந்த பொண்ணு கொடுக்கக்கூடிய நரேட்டிவ்ஸ் தான் கதை. இவங்கள பார்த்தேன், இவங்க இந்த ஒரு கதை. அப்புறம் இன்னொருத்தரை பார்த்தேன், அவங்களோட கதை. நான் வந்து இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊரோட கதைன்னு வர்றப்போ நமக்கு ஒரு 50 பேஜுக்கு என்ன கதை சொல்ல வர்றாங்க அப்படின்னே நமக்கு தெரியல. எதனால இது வருது, என்ன இந்த கதை வருது, ஒரு நான் லீனியரா இருக்கே, கதையே வரலையே அப்படின்னு தோன்றப்பதான் அடுத்த சாப்டர்ல வந்து அந்த கதை ஆரம்பிக்குது. ஸோ இந்த கதையோட அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா, கதை தலைப்பு வந்து இந்த பெண்ணோட பேர்கள்ல தான் தலைப்பு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நெல் அப்படிங்கிற அந்த பேத்தி சொல்லக்கூடிய கதையை ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு சொல்றது வந்து தன்னிலையா வரும். நான் வந்து இந்த மாதிரி எழுதினேன், இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தேன், அம்மாவை போய் பார்த்தேன், அம்மா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, ரொம்ப ஓவரா பண்றாங்க, என்னை திட்டுறாங்க, எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி அம்மா ரிலேஷன்ஸை தன்னிலைப்படுத்தி அந்த பொண்ணு எழுதக்கூடிய முதல் சாப்டர். அதுக்கு அடுத்த சாப்டர் அந்த கார்மல் அப்படிங்கிற அவங்க அம்மா சொல்ற மாதிரி கதை வரும். அவங்க சொல்றது வந்து தன்னிலையில வராது, ஒரு பொதுவான எழுத்தாளர் எழுதுறாப்புல அந்த கதையில வரும். அதுலதான் வந்து தன்னோட அம்மா இருந்தது, தன்னோட அம்மாவுக்கு கேன்சர் வந்தது, தன்னோட சகோதரி இமெல்டான் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அம்மாவை பார்த்துக்கிட்டது, அப்பா விட்டு போனது, இதெல்லாம் வந்து அந்த சாப்டர்ல அடுத்த சாப்டர்ல வரும். அதுக்கு அடுத்த சாப்டர்ல திரும்பியும் நெல் வந்துருவாங்க. அப்போ வந்து நமக்கு ஓரளவு கதை புரிய ஆரம்பிக்கும். நெல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ஃபார்வர்டு திங்கிங் ஆளு. தமிழ்ல எல்லாம் வந்து இப்போ சாரு நிவேதிதாலாம் எழுதுறாங்கன்னு சொன்னா இந்த புக்ல இருந்து அந்த நெல்லோட கேரக்டரை மட்டும்தான் கதையை எழுதுவாங்க போல் இருக்கு.
இதுல கதை நிறைய வருது. கூட அந்த பொண்ணு ஈடுபடக்கூடிய செயல்களும் நிறைய நரேட்டிவா அவர் சொல்லியிருப்பாரு. ஒருத்தனை அவளும் காதலிப்பா. அவன் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பான். இவ கூட எல்லா விதமான உறவு நிலையிலையும் ஈடுபடணும்பான். ஒரு மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு வந்து இது போல எல்லாம் நாம வந்து செயல்படணும் அப்படிமா. ஆனா இவளுக்கு வந்து இதெல்லாம் ஓகேன்னு தோணும். பொண்ணு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டா, அதை பண்ணிப்பான். ஆனா அவனை கண்டுக்க மாட்டான். ஆனா அவன் சொல்றத கேட்பான். இந்த மாதிரி ஒரு அந்த டாக்ஸிக்னஸ் கூட தனக்கு பிடிச்சதுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அவளோட கதை இப்படி போகும் அந்த சாப்டர்ல. அதுக்கு அடுத்த சாப்டர்ல திரும்பியும் அந்த கார்மல், அதுக்கப்புறம் எப்படி வந்து தனியா வந்தேன், தனியா சுய காலில் நின்னேன், வீடு வாங்கினேன், பொண்ணை வளர்த்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இமல்டா வந்து எப்படி கண்டுக்காம விட்டா, அவளோட லைஃப்ல போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கதை வரும். இதுக்கு அடுத்த நடுவுல ஒரு சாப்டர்ல அந்த அவரோட அப்பா கேரக்டர், அந்த கேரக்டர் சொன்னேன் ஃபில் அப்படிங்கிற ஃபில் எட்மண்ட்ஸ், அவரோட கதை வரும். அவரு வந்து தன்னிலை இல்லாம ஒரு எழுத்தாளர் போற கதை சொல்லுவார். அதுல வந்து தன்னோட இயற்கை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், தன்னோட கவிதைகளுக்கான ஆசை, அந்த பொண்ணு அம்மாவை சந்திச்சது, இதெல்லாம் அவர் கதையா சொல்லுவார். அது ஒரு சாப்டர் வரும். அவருக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப ஆசை. இந்த கார்மல்ங்கிற தன்னோட பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பெண்ணுக்கு அவ்வளவா பிடிக்காது, அப்பாவுக்கு தந்த ஏமாற்றத்தால. பொண்ணுக்காக கவிதை கூட எழுதி வைப்பாரு. அந்த கவிதை தான் ரென் அப்படிங்கிறது. அந்த ரென் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பறவை. ஒரு பறவை ரென்னுங்கிறது கைண்ட் ஆஃப் பேர்டு. அந்த அட்டப்படத்துல பார்த்தாலே தெரியும். அவ வந்து அந்த பறவையை பிடிச்சிட்டு இருப்பா கவர்ல. அந்த ரென்னுங்கிற பறவையோட இனத்தை பத்தி நாம பார்க்க ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட 90 வகையான இனங்கள் அந்த ஃபேமிலியில பறவை கிட்ட இருக்கு. அப்ப அது ஒரு பெரிய வளர்ந்த குடும்பம் அந்த ரென்னுங்கிறது. ஆனா ரொம்ப சுதந்திரமாக இருக்கக்கூடிய, சிறகு பறக்கக்கூடிய அந்த பறவை இனம் வந்து அந்த ரென்னுங்கிறது. அப்போ இந்த பொண்ணுக்கு அவர் கவிதை எழுதியிருப்பார் ஒரு நாள். அந்த கவிதையை கண்டுபிடிப்பா பின்னாடி. அதுல வந்து நீ வந்து ரென் போல இருக்கணும், சிறகு வச்சு பறக்கணும், ரொம்ப சுதந்திரமா நீ இருக்கணும் அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. இவளுக்கு அது கூட நான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு அந்த சமயத்துல தோண ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல இப்படியே நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த பேத்தி கிட்ட வந்து இந்த அப்பாவோட ஒரு கவிதை புக்கை வந்து இவ கார்மல் கொடுப்பான். அதுல வந்து அவர் நிறைய கவிதை எழுதியிருப்பாரு. இந்த புத்தக கட்டமைப்புல அவர் எழுதின கவிதைகள்ங்கிறத ஒவ்வொரு சாப்டர் ஆரம்பத்திலையும் ஒரு கவிதையை போடுவார். இந்த புக்கோட கட்டமைப்பு தான் நமக்கு வந்து பேசப்படக்கூடியது அப்படின்னு தோணுது. இந்த கவிதை புத்தகத்தை கொடுப்பாங்க. அந்த கவிதையை அவ படிப்பா பேத்தி. தாத்தாவை பத்தி ஒரு பயங்கரமான பிம்பம் உருவாங்க அவளுக்கு. இவ்வளவு நல்ல மனுஷனாவன், இவ்வளவு கவித்துவமான ஆளா, இவ்வளவு இயற்கையை ரசிக்கக்கூடிய ஆளா அப்படின்னு தோணும். அவர் எழுதின ஒரு கவி வரிய கூட தன்னோட தோள் பட்டால பச்சை குத்திப்பா. அந்த அளவுக்கு அந்த கவிதையில அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பீயிங் அ ஜேர்னலிஸ்ட், அவ வந்து அவரோட கவிதைகள் எல்லாமே அவளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஒன் டே என்ன ஆகும், கார்மல் வந்து அவங்க அம்மா வந்து அப்பாவோட ஒரு இன்டர்வியூவை வீடியோவை பார்ப்பாப்ல. அது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. பட் அவளோட கண்ணுல வந்து அந்த வீடியோ படும். அந்த வீடியோ வந்து அவளுக்கான வேற ஒரு கண்ணை திறக்கும். அவங்க அப்பா வந்து அவ்வளவு விஷயங்கள் அதுல பேசியிருப்பாரு. இலக்கிய சம்பந்தமா, லிட்ரேச்சர் சம்பந்தமா, சூழலியல் சம்பந்தமா அவங்க அப்பா அவ்வளவு பேசியிருப்பார். அந்த பேசின விஷயங்கள் வந்து இந்த கார்மலை வேற மாதிரி யோசிக்க வைக்கும். தன்னோட மகளுக்கு அந்த வீடியோவை அனுப்புவான். உங்க தாத்தாவோட வீடியோ இது, என்னை விட உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வந்து அவளோட அந்த நிருபர் குணம் அவங்க தாத்தாவை பத்தி தேட ஆரம்பிப்பான். என்ன ஆச்சு, ஏன் தாத்தா வந்து இவ்வளவு நல்ல தாத்தா இந்த மாதிரி அம்மாவை ஏமாத்திட்டு எல்லாம் போனாங்களே என்னங்கிறது தேட ஆரம்பிப்பான். தேட ஆரம்பிச்ச சமயத்துல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள, நிருபர்கள் சர்க்கிளை வச்சுட்டு பாக்குறப்போ அவர் வந்து யாரு கூட ஓடி போனாரு, அம்மாவை விட்டுட்டு போனாருங்கிறத அந்த பொண்ணை கண்டுபிடிப்பாங்க. அந்த பொண்ணு வந்து காணி அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட இவங்க போய் சந்திப்பாங்க. அதுக்குரிய நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும். எப்படி யூடியூப்ல கான்டாக்ட் பண்றது, மெயில் அனுப்புறது, அவங்க திரும்பி மெயில் அனுப்புறது. இந்த ஃபில்லோட பேத்தி நானுன்னு சொன்னேன்னு அந்த பொண்ணு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறது, நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கதை நிறைய வரும்.
அந்த காணி அப்படிங்கிற அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு என்ஜிஓ போல ஒரு அமைப்பை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த அமைப்பு சார்பா ஒரு சிறந்த ஜேர்னலிஸ்டுக்கான அவார்டு கொடுத்துட்டு இருப்பாங்க வருஷா வருஷம். அந்த அவார்டுக்கு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணுவாங்க, நெல்லுங்கிற பொண்ணு. அப்ப அந்த அவார்டு வாங்குறதுக்காக கூப்பிடுவாங்க, உனக்கு வந்து அவார்டு கொடுக்குறோம்ட்டு. அந்த சமயத்துல அவங்க ரெண்டுக்குமே இருக்கான சந்திப்பு நிகழும். அந்த சந்திப்புல அவங்களுக்கு இன்னொரு தாத்தாவோட இன்னொரு முகம் தெரியும். அந்த என்ஜிஓ அமைப்பு வந்து ஏன் அவார்டு கொடுக்குதுன்னு பார்த்தா, அந்த அவார்டு பேர் வந்து சல்மா காரிசன்கிற இன்னொரு பேர், பொண்ணோட பேர்ல அவார்டு கொடுப்பாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா இவரோட இன்னொரு வைஃப். அவங்க வந்து ஒரு ரெகக்னிஷன் இல்லாத ஒரு போயட்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப இலக்கிய தாகம் உள்ள பொண்ணு, லிட்டரரி ஒர்க்ஸ் நிறைய பண்ணணுங்கிற பொண்ணு. ஆனா அவங்களுக்கு வந்து ரெகக்னிஷனே சமுதாயத்துல இருக்காது. இவர் வந்து அந்த பொண்ணை ரெகனைஸ் பண்ணி பாராட்டிட்டு இருப்பாரு, அவரு கூட வாழ்வாரு. இந்த பொண்ணு போன பிறகு அந்த பொண்ணு பாவம் நடுவுல இறந்துரும். அப்போ அந்த பொண்ணோட நினைவா வந்து இந்த காணிங்கிற பொண்ணு மூலமா ஒரு இலக்கிய அமைப்பை தொடங்கி அது மூலமா அவார்டு கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த காணிங்கிறதுக்கு அந்த ஒய்ஃபை பத்தியும் தெரியும் அவங்களுக்கு. அப்ப இந்த ஹஸ்பண்ட புரிஞ்சுட்டு அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு இலக்கிய அமைப்பை நடத்திட்டு இருக்காங்கிறதெல்லாம் இந்த பேத்திக்கு தெரிய வரும். இதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த கண்டுபிடிச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து இது ஒரு பக்கம் கடைசியில வரும். அதுக்கு நடுவுல இந்த பேத்தி வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவா. அந்த பையனை கார்மலுக்கு பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போவா. அங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னாப்புல குடும்பத்தில அவ்வளவு நம்பிக்கை இல்லாத கார்மல் வந்து அந்த பையனை சந்தேகப்படுவான். நீ எப்படி இவன் கூட வாழ்றன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவ சொல்லுவா, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நாங்க 2 பேரும் பழகிட்டு தான் இருக்கோம், பிடிச்சதுன்னா கூட இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஒரு வாரம் தங்குவாங்க அவங்க வீட்லயே. அவளுக்கு கொஞ்சம் பிடிச்சு போகும். ஆனா அவங்க கல்யாணம் பண்றதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ஸோ ஷி இஸ் சாட்டிஸ்ஃபைட் அபவுட் ஹர் டாட்டர் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அவங்களை அந்த காணியை போய் சந்திச்சு தாத்தாவை பற்றி தெரிந்து கொள்வதோடு கதை முடியும். ஸோ கதை வந்து இவ்வளவுதான் நமக்கு. இது வந்து ஒரு சாதாரண 3 பெண்கள கதை தான். ஆனா இந்த எழுத்தாளர் சொன்ன விதம் பாத்தீங்கன்னா கதிர், நீங்க அவர் வந்து ஒவ்வொரு அந்த கவிதை ஒவ்வொரு சாப்டருக்கு கவிதை சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கவிதைகள் வந்து ஒரு மாதிரி இலக்கிய தரத்தை தர்றாப்புல இருக்கு. அவங்க அந்த அம்மாவை சந்திச்ச ஒரு கவிதையை எழுதுவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சாப்டர்ல கார்மலுக்கான கவிதையை எழுதியிருப்பாரு. அந்த கார்மலுக்கான கவிதை பாத்தீங்கன்னா ரென்னுங்கிறது அந்த பறவையோட இயல்பெல்லாம் அந்த கவிதையில வரும். அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கவிதை எழுதுவார், தலைமுறைகள். அப்ப அதுல வந்து குடும்பத்தை பத்தி அவர் எழுதியிருப்பாரு. குடும்பங்கள் வந்து எப்படி வந்து பணத்தை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை போகும். அதே போல நீ நதி போல ஓடிக்கொண்டிருன்னு நாம ஒரு கவிதை சொல்றாப்புல, இந்த கவிதையில தான் வந்து இந்த பேத்தி வந்து அந்த ஒரு வரியை எடுத்திருப்பா. அந்த ஒரு வரியை எடுத்து லவ் ஆல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும். அதை வந்து தன்னோட இதுல பச்சை குத்திருப்பா. இந்த ரென்னுங்கிற கவிதை படிச்ச பிறகு அந்த கவிதையும் அவளுக்கு பிடிச்சு போகும். அந்த கவிதையை வந்து திரும்பியும் இன்னொரு பக்கம் தோல்ல பச்சை குத்திக்கலாமான்னு யோசிச்சு வேண்டான்னு சொல்லிட்டு அவளோட கை இந்த 2 விரல்லையும் அந்த பறவை வர்றாப்புல இப்படி பண்ணா அது வந்து பறவை வாயை திறக்கிறாப்பறா பச்சை குத்திப்பான். ஸோ இந்த அளவு ஆர்டிஸ்டிக்கா அந்த பேத்தி யோசிச்சு பச்சை குத்துறத கூட ஒரு ஆர்டிஸ்டிக்கா பண்ணுங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அந்த கவிதைகள் எல்லாமே கொஞ்சம் நல்ல மாதிரிதான் இருக்கு கவிதை. இவங்களோட அந்த ரைட் அப்பும் நல்லா இருக்கு நாவல். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கதையம்சம் இல்லாத ஒரு நாவலை வெறும் கட்டமைப்பின் காரணமாக பாராட்ட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தோண்டிட்டே இருக்கு. அவங்களோட ரைட்டிங்ஸ் நல்லா இருக்கு, ஸ்டைல் நல்லா இருக்கு, அந்த நெரேட்டிவ்ஸ் கொண்டு வந்தது, நடுவுல கவிதைகளை வச்சது, சின்ன ஒரு 4 கேரக்டரை வச்சுட்டு கதை சொன்னது, இதெல்லாம் ஓகே. ஆனா ஸ்டோரி வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின கதைகளோட பாக்குறப்ப இதுல கதையில ஒண்ணுமே இல்லை. வெறும் சாதாரண நமக்கு இந்த லக்ஷ்மி போல ரமணிச்சந்திரன் போல எழுதக்கூடிய கதைகள். ஆனா 3 தலைமுறை பெண்களை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து
ஒரு பிளஸ் பாயிண்டா நாம நினைக்கலாம். இதுல கேரக்டரைசேஷன் தான் வந்து அந்த முதல் அம்மா கேரக்டர் ரொம்ப பவ்யமா, ரொம்ப சாதாரணமா, அப்பாவை ஒன்றும் குற்றம் சொல்லாம, தன்னோட நிலைமை இதுதான், தனக்கு கேன்சர் வந்துருச்சு, பொண்ணுங்க நல்லா பாத்துக்கிறீங்க, பொண்ணுங்களுக்கு உயிர் எழுதி வச்சிடுறேன்னு சொல்லிட்டு போகக்கூடிய கேரக்டர். ரெண்டாவது அந்த கேரக்டர், அடுத்த கேரக்டர் வந்து கொஞ்சம் சுய சிந்தனை பெண்களுக்கு வேணும் அப்படிங்கிற கேரக்டர். ஆண்கள் இல்லாமையே வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஆண்கள் இல்லைங்கிறதுனால நான் வந்து என்னோட அந்த சுகத்தை விட்டு தர மாட்டேன், சிங்கிள் மதரா இருக்க ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தையும் பெற்று வளர்த்தக்கூடிய கேரக்டர். மூணாவது தலைமுறை பெண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப நவீனமயமான பொண்ணு, எல்லா நிருபர்களுக்கான எல்லா குவாலிட்டியும் உள்ள பொண்ணு. டூர் போய் கட்டுரை எழுதும், டூர் போகாமையே டூர் போனாப்புல கட்டுரை எழுதும், தனக்கு இஷ்டப்படி அந்த பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கும். இதெல்லாம் அந்த கதையில வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாவலை கட்டமைச்சிருக்காருங்கிறதுனாலதான் அது அவார்டுக்கு வாங்கிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இவரோட கேதரிங் படிச்சு பார்க்கணும். அதுக்கு வந்து புக்கர் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து புக்கர் அவார்டு கிடைச்சாப்புல தெரியல, பட் விமென்ஸ் ஃபிக்ஷன் அவார்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. விமென்ஸ் ஃபிக்ஷன் அவார்டு அப்படின்னு பாக்குறப்போ அதுல வந்து வெறும் விமென்ஸோட கதைகள் மட்டும்தான் செலக்டிவ் வருங்கிறப்போ இந்த கதைக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனா நாவல் வந்து நாவலோட கதைக்களம் எனக்கு அவ்வளவா பிடிக்கலனாலும் நாவலோட கட்டமைப்பு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி இதுல நீங்க எதாவது கேட்டீங்கன்னா சொல்றேன், எனக்கு வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை கட்டிடத்துல. இப்போ கதைன்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்ல. ஆல் ஓவர் த வேர்ல்டு கொஞ்சம் இப்படி இந்த குடும்ப கதைன்னு வைக்கிறது எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. கல்ச்சர் மாறினாலும் பெண்கள் இப்படித்தான் இருக்காங்க. எல்லா ஊர்லயும் இலக்கியவாதிகள் நல்ல ஜம்முன்னு வாழ்றாங்க. டால்ஸ்டாய் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்கதான் சார் வாழ்றாங்க. ஒரு கவிஞர்கள், கவித்துவம், ரசனை, ஒரு பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டாலே ஆண் இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊர்ல என்ன உதாரணம் இருக்கோ அதுதான் உலகம் முழுக்க காட்டப்படுதுன்னு எனக்கு தோணுச்சு நீங்க ஏதாவது சொல்லும்போது. ரெண்டாவது இந்த 3 தலைமுறை பெண்கள் அப்படி இப்படிங்கிறத இது வந்து இப்போ இந்த புக்கர் சம்பந்தமா நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், மத்தவங்க சொல்றத கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதைத்தான் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. வெவ்வேறு இப்போ இந்த செவ்விந்தியர்கள் பத்தின நாவலாகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 தலைமுறை எடுத்துக்கிறது. அது ஆண் மூலமாகவோ பெண் மூலமாகவோ, ஒரு பெண் 3 தலைமுறை பாக்குற மாதிரி, இல்ல 3 தலைமுறை பெண்களை பாக்குற மாதிரி, அதை அப்படியே களைச்சு போட்டு நான் லீனியரா எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி, இது ஓ இப்படி உலக இலக்கியம்னா இதுதான் பண்றாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. புதுசா அப்படின்னா இது தமிழ்ல எழுதக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன உலக இலக்கியங்கிறதுனால நம்ம கல்ச்சரை தாண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் புதுமையா தெரியும். மற்றபடி அவங்க ஊரு மக்களை ஊத்துன நம்ம ஊர் கல்லு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு பட்டது. ஒரு அந்த இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆட்களே பேசின சில கதைகள்லாம் வந்து சீட் நுனி வரைக்கும் வர வச்சதெல்லாம் இருக்கு. எல்லோ ஃபேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஈவன் சங்கர் பேசின கதையை கூட நம்ம ஊரு அட்லீஸ்ட் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட கதையா குடும்ப கதையோட உலக வரலாறையும் சேர்த்து சொல்றாங்க. இல்ல ஏதோ ஒரு போர் அது மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு கரெக்டடா இருக்கும். உங்க குடும்ப பிரச்சனையை சொல்றதுக்கு நாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த ஒரு கவிதை நல்லா இருந்துச்சு. அந்த நதி வரும் அப்படிங்கிறது, லவ் இஸ் அ டைட், இட் இஸ் அ மிஸ்ட், becoming cloud, it is a rain, on the rivers, water into water, heart into heart, it's all downhill from here அப்படிங்கிற ஒரு கவிதையை சொல்லியிருப்பார். இந்த கவிதையை நம்ம தமிழ் படுத்தி பார்த்தோம்னா, அன்பென்பது அலை, பனி ஆகும், பனி மேகமாகி மழையாய், மழை ஆற்றில் தண்ணீருக்குள் தண்ணீராய், அவ்வளவே, மலையில் இருந்து இறங்குவதை போல. இந்த கவிதை நமக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு வந்து அந்த அவளோட லைஃபே அப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தன்னோட கிராண்ட் ஃபாதர் அவளை அழகா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு
அந்த லவ் இஸ் அ டைடுங்கிறது தான் அந்த பொண்ணு வந்து பச்சை குத்திக்கும். அப்புறம் அந்த ரென்னை வந்து இன்னொரு இடத்துல பச்சை குத்திக்கலாம்னு நினைக்கும், கையில குத்திக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நகாஸ் வேலைகள் தான் நாவல்ல இருந்துச்சே தவிர, நீங்க சொல்றாப்புல ஒரு பெரிய நம்ம அட்ராக்டிவா இது வந்து தெரியலங்கிறது தான் என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். உண்மைதான் சார். சரவணன் சார் கொடுத்த லிஸ்ட்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. இதுக்கு இது இந்த பேக்ரவுண்ட்ல படிக்க விரும்புறவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாமே கலந்து கொடுத்திருக்கிறார். ஆனா இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இப்ப இதெல்லாம் பார்க்க எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்ல வரக்கூடிய சிறந்த நாவல்களை உடனுக்குடனே நம்ம ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தோம்னா அசால்ட்டா அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அதுதான் கண்டிப்பா. இப்ப நம்ம கல்ச்சர்ல கொஞ்சம் முன்ன பின்ன மாறினாலுமே கட்டமைப்புல நம்மளுடைய நாவல்கள் எதுவுமே அவ்வளவு சலிச்சதா எனக்கு படல. இல்ல, அதான் அவங்கள திங்கிங்கை விட நம்ம நிறைய திங்க் பண்றோம், ரீச் ஆறது இல்ல. அதுதான் பிரச்சனை. நீங்க சொல்றாப்புல ஆங்கிலத்துல போறது இல்லைங்கிறது நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்குங்கிறது தான் தோணுது. இப்போ இந்த புக்கர் இன்டர்நேஷனலுக்கு சொல்லினா இன்னொரு புக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து ஆல்ரெடி டப்ளின் அவார்டு வாங்கின புக்கு. அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா, கதிர் எனக்கு தமிழ் கதை படிக்கிறாப்புலதான் இருக்கு. பியூரா அந்த பொண்ணுக்கு வந்து தலை ஃபுல்லா பேனு. இதை நீங்க பின்னாடி எடிட் பண்ணிடுங்க, வேணுங்கிறது இல்ல. தலை ஃபுல்லா பேனு. அந்த பேனை வந்து எப்படி ரிமூவ் பண்றா, சுடுதண்ணில தலைய வைக்கிறது, ஷாம்பு போடுறது, இத வந்து ஒரு சாப்டர்ல சொல்லியிருக்காரு. பின்னாடி என்ன கதை வரும்னு தெரியல. ஆனா எனக்கு தமிழ் படிக்கிறப்பலையே இருந்துச்சு அந்த கதை. தமிழ் கேரக்டர் ஒண்ணு பயங்கர பேனோட இருக்கிறது, தலையை அரிச்சுக்கிறது, மக்குல தலையை வச்சுட்டு நினைக்கிறது, இந்த மாதிரி போகுது கதை. சோ நம்ம திங்கிங்கும் அங்க போகும். நீங்க சொல்றாப்புல ஆங்கிலத்துல போகணும். அது வந்து தமிழுக்கு வர்றாப்புல தமிழ்ல இருந்து வெளியே போகலங்கிறது ஒரு பெரிய விஷயம். இல்ல சார், இன்னைக்கு பார்த்தேன், உலக அளவுல ஒரு வருடத்துல வெளியாகிற புத்தகங்கள்ல அது புனைவு அப்புனைவு எல்லாம் சேர்த்து 23% வந்து ஆங்கிலம் தான். மெஜாரிட்டி அதுதான், மொழிபெயர்ப்பு எல்லாம் சேர்த்து. ஸோ அப்படிங்கிறப்போ அதோட ரீச் வேற. இப்போ ஏதாவது இது ரொம்ப சில ரொம்ப குறைச்சலான நபர்களால தான் கொண்டாடப்படும்னா கூட அந்த எண்ணிக்கையே நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட எண்ணிக்கையை விட பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். நான் வந்து அக்களூர் ரவி கூட ஒரு மொழிபெயர்ப்பு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன் சென்னையில. அங்க வந்து ஒரு இலக்கியம் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வேர்ல்டு லெவல்ல லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கிறவரு, உங்களோட எந்தெந்த தமிழ் புக்கு ஆங்கிலத்துல வரணுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். எனக்கு ஆளுங்க இருக்காங்க, ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் போல் இருக்கு, பேர் மறந்துடுச்சு. அவர் வந்து நீ என்னென்ன புக்குன்னு சொல்லுங்க ரவி, நாம இங்கிலீஷ்ல கொண்டு வரலாம். இங்கிலீஷ்ல போனாதான் தமிழ் வந்து நிறைய இடத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். பட் அதுதான் உண்மை. இப்ப எதிர் வெளியீடு நிறைய வேற்று லாங்குவேஜ் மொழியை வந்து தமிழ்ல கொண்டு வர்றாங்களே தவிர, தமிழ்ல இருந்து நீங்க சொல்றாப்புல இங்கிலீஷ்க்கு போறதுங்கிறது எந்தங்கிறது நமக்கு தெரியல. யார் எவ்வளவு பேர் பண்றாங்கன்னு கூட தெரியல. அதுதான் பிரச்சனை சார். இப்போ ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதுல ரொம்ப வேகமா இருக்கு. நான் சும்மா என்னோட ஒரு சிறுகதையை கொடுத்தேன், ஒரு நிமிஷத்துல அது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது. ஆங்கிலம் டு தமிழ் தான் அது தடுமாறுது. தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு ரொம்ப ஈஸியா பண்ணிடுது. ஒரு ஒரு ஆங்கிலம் டு தமிழுக்கு நம்ம 1 மாசம் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு 1 வாரமே போதுமானது இப்போதைக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நல்ல மொழி வல்லுநர்கள்ட்ட கொடுத்து இப்ப நல்லா திருத்தம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சுலபமா பண்ணலாம். என்ன கேட்டா பேரலா தமிழ்ல ஒரு புத்தகம் தயாராகும் போது ஆங்கிலத்திலையும் தயாராகணும். தமிழ்நாடு பன்னாட்டு அந்த இலக்கிய திருவிழாக்கள் மூலமாவே வெளியே கொண்டு போலாம். இந்த இன்டர்நேஷனல் புக்கர் மட்டும் இல்ல, நமக்கு முதல்ல என்னென்ன உலக அளவிலான விருது இருக்கு மொழிபெயர்ப்புக்கும் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் விண்ணப்பிச்சு உண்மையிலேயே அதுல கிடைக்கிற ஆறுதல் பரிசு தான் சார் நம்ம ஊர் சாகித்ய அகாடமி. கண்டிப்பா அதேதான். எழுத்தாளர்களுக்கு இன்னைக்கு ஏதோ பட்ஜெட்ல 500 தமிழ் இலக்கியங்கள் ஆங்கில மொழியில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, நான் இன்னும் பார்க்கல சார். பார்க்கல, என்னென்ன லிஸ்ட்னு தெரியல. பட் 500 தமிழ் இலக்கியங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும்ங்கிறாங்க. அது என்ன ப்ராஜெக்ட் என்னங்கிறது தெரியல. பட் அனௌன்ஸ் பண்ணாரு மினிஸ்டர். இல்ல பண்ணணும் சார், பண்ணணும். ஒரு இயக்கமா அது கொண்டு போகணும். ஏன்னா நம்ம வெளி இலக்கியங்கள் பார்க்கும்போதுதான் நம்ம ஒன்னும் சளைச்சவங்க இல்ல அப்படின்னு தெரியுது. போகணும், தப்பு இல்ல. இப்போ பிரதர்லெஸ் நைட் இவங்க இந்து பேசினாங்க இல்லைங்களா, அப்படியே ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட தமிழ் தான்.
நமக்கு ஆமா, எல்லாரும் அதேதான், அதேதான். சொல்லலாம். அது மாதிரி இங்க எவ்வளவோ நாவல்கள் இருக்கு. ஓகே. ஆம், ரொம்ப நன்றிங்க சார். இது நீங்க ஏற்கனவே ரொம்ப முடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது உங்களுக்கு மேபி கனெக்ட் ஆகாத புத்தகமா இருக்கலாம். இருந்தாலும் முழுசா வாசிச்சிருக்கீங்க. நன்றி. ஆமாமா. தேங்க் நான் யூ. படிச்சு முடிப்பேன்னு நெனைக்கவே இல்ல. அவ்வளவு போயிடுச்சு உள்ள. முடிச்சுட்டேன். படிக்கணுமேங்கிறதுக்காக படிச்சு முடிச்சுட்டேன். மற்றவர்களுக்கும் நம்ம குழுவுக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான். எப்படி வந்து ஒரு சினிமா வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாரி, ஒரு புத்தகம் நல்லா இல்லன்னா அப்படிலாம் ஒதுக்க முடியாது. வாங்கி என்ன நல்லா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லி கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். என்ன குறைன்னு சொல்லணும். இப்போ நம்ம வேற யாரும் இங்க இத பண்ணல. இப்போ ஒரு புத்தகம் நம்ம பேசுறோம்னா, அதுக்கு முன்னாடி யாராவது தமிழ்ல பேசியிருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்ல. இல்ல. அதான். இந்திய அளவிலேயே இது சம்பந்தமா பேசுறவங்க ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. கரெக்ட். சினிமா, சீரியல் இத பத்தி மட்டும் தானே உரையாடலே இங்க இருக்கு. பண்றாங்க. சரி. ரொம்ப நன்றிங்க சார்.